வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் புங்குடுதீவில் மனித எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்பு, பகுப்பாய்வுகளை முன்னெடுக்குமாறு நீதவான் உத்தரவு. வடக்கு பாதுகாப்பானது என்ற சொல்கேமின் கருத்தை எதிர்க்கும் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்கு இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தை மக்கள் மன்றத்திடம் கையளிப்பதான ஸ்ரீதரன் அறிவிப்பில் ஊற்று நோக்கல், புரட்சிகர அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதாகவும் தெரிவிப்பு. ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புவதாக மோடி கருத்து, பலவீனமான அரசே அயல் நாட்டின் நோக்கம் எனவும் விமர்சனம். அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தொடரும் பதட்டம், காவல்துறையினரால் பலவந்தமாக கைது செய்யப்படும் பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலையை அண்டிய கடற்கரை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் தொடர்பான அகழ்வு பணிகள் இன்று மதியத்துடன் நிறைவுக்கு வந்துள்ளன. ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன், சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள தென் பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளின் போது ஆலய சூழலில் கிடங்கொன்று வெட்டப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த கிடங்கில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் இந்த விடயம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறையிடப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குறித்த இடத்தினை காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பித்தனர். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலையை அண்டிய கடற்கரை பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த அகழ்வு பணிகளின் போது பெண்ணொருவருடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் எலும்புக்கூட்டுடன் செப்பு நாணயங்கள், துணி, அரிசி துகள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் எனவும், மீட்கப்பட்ட பெண்ணின் உடல் இந்து முறைப்படி கிரியை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து புங்குடுதீவு பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தவுடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வடமாகாணம் கடுமையாக இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் தெரிவித்துள்ளார். வடபகுதி அமைதியாக உள்ளது எனவும் அங்கு பாதுகாப்பு சிறப்பாக உள்ளது எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவிவகார அமைச்சருமான எரிக் சொல்ஹேம் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் தான் பல தடவைகள் இலங்கைக்கு பயணம் செய்திருந்தாலும் தற்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளி விவகார அமைச்சருமான எரிக் ஷால்ஹேம் தனது எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் வடபகுதி தற்போது அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளதென அவர் குறிப்பிட்டிருந்தார். எரிக் ஷால்ஹேமின் இந்த கருத்திற்கு ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். வடமாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினர் குடிசார் சமூகத்தினரையும் மாற்று கருத்துடையவர்களையும் ஊடகங்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தரப்பினர் அச்சுறுத்தப்பட்டு தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றுவதன் மூலம் ஸ்ரீலங்கா ராணுவம் தொடர்ந்தும் தனது முகாம்களை விஸ்தரிக்க முயல்வதாகவும், இந்து வழிபாட்டு தலங்களை பௌத்த மதக்குருமாரும் தொல்பொருளியல் திணைக்களமும் கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் வடமாகாணத்தில் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துவதோடு அமைதிக்கு எதிரான சூழலை உருவாக்குவதாகவும் அம்பிகா சற்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியையும் அதன் எதிர்கால தலைமைத்துவத்தையும் மக்கள் மன்றத்தின் முன் கையளித்து தமிழ் தேசிய மே தினத்தன்று புரட்சிகர அரசியல் பயணமாக தனது அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 38 தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்போடு கிளிநொச்சியில் பேரெழுச்சியுடன் நடைபெற்ற தமிழ் தேசிய மே தின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் இயக்கத்தை முடக்கி உட்கட்சி ஜனநாயகத்தை சவாலுக்குட்படுத்தி கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பில் கருத்துரைக்க முடியாத நிலை உருவாக்கியுள்ளதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கட்சி உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டதால் தன்னை நீதிமன்றில் நிறுத்தி இருக்கிறார்கள் எனவும் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியை தளம்பலற்று கொண்டு செல்வதற்காக தான் மேற்கொண்ட விட்டுக் கொடுப்புகள், எதிர்கொண்ட சமரச பேச்சுகள், முன்னெடுத்த முயற்சிகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் மக்களுக்கு ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்த விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் மக்கள் மன்றத்தின் முன்னிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தையும் கட்சி தலைமையின் எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி தனது புரட்சிகர அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கிழக்கு துறைமுகத்தை மையப்படுத்திய தொழில் முனைப்பு போட்டி நிலவி வரும் நிலையில் கிழக்கில் சுற்றுச்சூழலை பராமரிப்பு தொடர்பான சர்வதேச அங்கீகாரத்தை பெறும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் குறித்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிழக்கு மாகாணத்தில் சுற்றுச்சூழலை உலகளாவிய ரீதியில் அங்கீகாரம் பெற வைப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலை முறையாக பராமரிக்கும் சந்தர்ப்பத்தில்தான் எதிர்காலத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும் என்பதால் மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் குறித்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு முக்கிய கட்டமாக சுற்றுச்சூழல் தொடர்பான ஜனாதிபதியின் சர்வதேச ஆலோசகர் எரிக் ஷால்ஹெம் மற்றும் நோர்வேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிமான்சு கிளாடி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். திருகோணமலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற சுற்றுச்சூழலை உருவாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயலாளர் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், நகர சபை செயலாளர்கள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் கிழக்கில் சுற்றுச்சூழல் பராமரிப்பு தொடர்பான சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதற்கு தேவையான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தனர். இலங்கையின் 2 மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். இதன்படி தென் மாகாண ஆளுநராக லக்ஷ்மன் ஜாபு அபேவர்த்தன மற்றும் வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமட் ஆகியோர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் குறித்த தரப்பினர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். இலங்கையில் அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் காரணமாக கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மற்றும் நாளை சுகயீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கும் முகமாக குறித்த குழுவின் உறுப்பினர்களால் கொழும்பில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியொன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த பேரணி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் தொடர்பணி விலகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளம் 15% குறைக்கப்பட்டுள்ளமை, கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை ஆகிய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் வரை தமது தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழுவின் இணைத்தலைவர் தம்மிக எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் வவுனியா பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக நுழைவாயில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்திருந்தனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் எதிர்வரும் 8ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஸ்ரீலங்கா அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி முடிவு எட்டப்படாவிட்டால் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை தொடரும் என வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் கோரிக்கையின் பேரில் வவுனியா பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினராகிய நாம் இன்று மதியம் 12 மணி முதல் தொடர்ச்சியான பணிப்பறிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த தொடர்ச்சியான பணிப்பறிப்பு போராட்டமானது எதிர்வரும் 8ஆம் தேதி அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ள பத்திரத்தின் உப குழுவில் எங்களோட தீர்மானங்கள் சரியாக மேற்கொள்ளப்படும் இடத்து இதன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தீர்மானிக்கப்படும். இன்று மாணவர்கள் நலன் கருதி அத்தியாவசிய சேவைகள் அதாவது நீர் வளங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 8ஆம் தேதி நடைபெற உள்ள அமைச்சரவை உபகுழு கூட்டத்தில் எமக்கான சரியான தீர்வுகள் எட்டப்படாத விடத்து அத்தியாவசிய சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டு இந்த போராட்டம் மேலும் வலுவடையும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவிட விரும்புகிறேன். எனவே அரசாங்கம் இது விடயத்தில் உடனடியாக தலையிட்டு 2016ஆம் ஆண்டிலிருந்து எமக்கு மறக்கப்பட்டு வருகின்ற சம்பள அதிகரிப்பை பொது ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது போல பாராபட்சம் காராமல் இந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கும் உடனடியான தீர்வை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் நாள் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ள போதிலும் தற்போதைக்கு அதனை நடைமுறைப்படுத்த முடியாது என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பால் சம்பளத்தை உயர்த்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தோட்டத் தொழிலாளர்களில் ஒரு நாள் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் தெரிவித்தார். இதையடுத்து சம்பள நிர்ணய சபையின் அங்கீகாரத்திற்குட்பட்டு தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தர வெளியிட்டார். இதன்படி நாளாந்த சம்பளம் 1350 ரூபாவாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவு 350 ரூபாவாகவும் சேர்த்து மொத்தமாக 1700 ரூபாவாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. எனினும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கமைய சம்பளத்தை அதிகரிக்க முடியாதென பெருந்தோட்ட நிறுவனங்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. தேயிலை விலை அதிகரிப்பால் உலக சந்தையில் இலங்கை பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்குவதாகவும் இதனால் தேயிலை உற்பத்தியாளர்கள் பல பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாகவும் அந்த சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான முன்மொழிவு முற்றிலும் நேர்மாறானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கமைய தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதா இல்லை நீதிமன்றத்தை நாடுவதா என்பது குறித்து இன்று நடைபெறவுள்ள பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் போது தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஜனாதிபதியால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட உமாஹோயா அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மின்சார சபையால் நாளொன்றுக்கு 80 மில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் என அதன் திட்ட பணிப்பாளர் சுதர்ம எலக்கந்த தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த திட்டத்தின் நடைமுறை காரணமாக இதுவரை 1500 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக சுதர்ம எலக்கந்த சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் 2008 ஏப்ரல் 21ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த திட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோரின் தலைமையில் அண்மையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் உமாஓயா திட்டம் சுமார் 1 மாத காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக திட்டப்பணிப்பாளர் சுதர்ம எலகன்க குறிப்பிட்டுள்ளார். குறித்த காலப்பகுதிக்குள் உமாஓயா திட்டத்தினால் சுமார் 1500 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நேற்றைய தினம் முதல் நடைமுறையாகும் வகையில் எரிபொருள் கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணங்களை குறைப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படும் கருத்துக்களை ஆராய்ந்ததன் பின்னர் இந்த விடயம் தொடர்பான இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் சசிவெல்கம தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2 தடவைகள் எரிபொருள் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருந்ததாகவும் இதன்போது பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை எனவும் பேருந்து சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையில் தற்போது எரிபொருள் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியாதென தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஜூலை மாதம் பேருந்து கட்டணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதன்படி எரிபொருள் விலை குறைப்பினால் பேருந்து கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் இன்று தீர்மானிக்கப்படும் என ஸ்ரீலங்கா தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசிவல்கம தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் புங்குடுதீவில் மனித எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்பு, பகுப்பாய்வுகளை முன்னெடுக்குமாறு நீதவான் உத்தரவு. வடக்கு பாதுகாப்பானது என்ற சொல்கேமின் கருத்தை எதிர்க்கும் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர், வடக்கு இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தை மக்கள் மன்றத்திடம் கையளிப்பதான ஸ்ரீதரன் அறிவிப்பில் ஊற்று நோக்கல், புரட்சிகர அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதாகவும் தெரிவிப்பு. ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புவதாக மோடி கருத்து, பலவீனமான அரசே அயல் நாட்டின் நோக்கம் எனவும் விமர்சனம். அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தொடரும் பதற்றம், காவல்துறையினரால் பலவந்தமாக கைது செய்யப்படும் பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.